வெல்கம் டு வெங்கி வியூ. இன்னைக்கு நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து மருதமலை முருகன் கோயிலுக்கு போகிறோம். இதுதான் கோயம்புத்தூர் வண்டி. இதில் டைமிங் இருக்குது. டெய்லி பஸ் சர்வீஸ் இருக்குது. இது எல்லாமே பாண்டிச்சேரி டு கோயம்புத்தூர் எஸ்இடிசி ஆன்லைன் புக்கிங்கில் இருக்குது. இது கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு. நாங்கள் மார்னிங் ரீச் ஆகிட்டோம். அப்படியே அங்கேருந்து காந்திபுரம் டு மருதமலை. இது மருதமலை பஸ் ஸ்டாண்டு. உங்களுக்கு 5 நிமிஷத்துக்கு ஒரு வண்டி இருக்குது. காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மருதமலைக்கு 15 ரூபா டிக்கெட் வரும் டவுன் பஸ்ஸில். கவர்மெண்ட் பஸ்ஸில் உங்களுக்கு 25 ரூபா வாங்குறாங்க. இந்த பஸ்ஸில் 25 ரூபா உங்களுக்கு டிக்கெட்டு. அப்படியே போனீங்கன்னா கடத்தெரு வரும். இங்கே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த இலந்த மிட்டாய், அதாவது இலந்த அடை இங்கே விற்கிறாங்க. எல்லா கடையிலையும் இருக்குது. இது இங்கே ஃபேமஸ் போல். நாங்கள் சின்ன வயசில் சாப்பிட்டுருக்கோம். இந்த ஸ்கூல்லலாம் விற்பாங்க பாருங்கள், அதுதான் இது. இங்கே எல்லா கடையிலும் கம்பல்சரி இருக்குது. இது ஃபேமஸ் இங்கே. அப்படியே கடத்தெரு தாண்டி போனீங்கன்னா அந்த கோயில் வாசல் வந்துடும். மலையேற அந்த படிக்கட்டு. இங்கேருந்து உங்களுக்கு நடந்து போகிற படிக்கட்டு வரும். இங்கேருந்து ஒரு 20 நிமிஷம் ஆகும் உங்களுக்கு நார்மலாக நடந்தாலே. இது வந்து விநாயகர் கோயில் ஃபஸ்ட் எடுத்தோன்னு வரும். இது மாதிரி நம்பர் போட்டுருக்கோம் ஒவ்வொரு படிக்கட்டுக்கும். நீங்கள் அதை பார்த்து போய்க்கலாம். ஒரு 500 படிக்கட்டு இருக்குது. இது வந்து இடுமன் சன்னதி. இங்கே தண்ணி தெளிப்பாங்க அவங்க மேலே. அதை கண்டிப்பாக திண்ணூறு மாதிரி அங்கே தண்ணி தெளிப்பாங்க, அதை பண்ணிவிடுங்க. வந்தோன்னா ஒரு 500 படிக்கட்டு தாண்டி வந்தோன்னா கோயில் வந்துடுச்சு. இங்கேருந்து ஒரு 50 படிக்கட்டு மேலே போகணும். போனீங்கன்னா ஃபஸ்ட்டு தரிசனம் இங்கே தான். இது இப்போ புதுசாக கும்பாபிஷேகம் நடந்ததில்ல, அதோட இதுதான் இது. அதுக்காக தான் போனோம் நாங்கள். சனி ஞாயிறில் கூட்டமாக இருக்குது. இந்த ஒரு 48 நாளுக்கு கொஞ்சம் கூட்டம் தான் இருக்கும். ஏன்னா கும்பாபிஷேகம் இப்போ தான் ரீசெண்டாக நடந்தது. அந்த 48 நாள் முடியணும் இல்லையா, அதனால கூட்டமாக இருக்குது. இது எங்கே பார்த்தாலும் இந்த மருத மரம் இருக்குது, அதனால தான் அந்த பேர் வந்திருக்கு போல். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சித்தர் கோயில் இருக்குது. பாம்பாட்டி சித்தர்ன்றவாங்க. இங்கேருந்து அப்படியே கீழே இறங்குனீங்கன்னா வந்துடும். சும்மா நடக்கிற தூரம் தான் உங்களுக்கு. இது ஒரு அம்மன் கோயில். அப்படியே வந்தீங்கன்னா இதோ இருக்கு. இங்கேயும் நல்லா தான் இருக்குது. ஒரு 1/2 ஹவருக்கு 10 நிமிஷம் உட்காந்துட்டு போனால் கூட நல்லா தான் இருக்கும். அப்படியே முடிச்சுட்டு நீங்கள் கோயிலை முடிச்சுட்டு வெளில வந்தீங்கன்னா அந்த கோபுரம் வியூ இருக்கும். நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை போனோம், அதனால் ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. ஒரு 1 ஹவர் ஆச்சு, அதுக்குள்ளேயே பார்த்துட்டோம். இங்கே வந்து யானை சிறுத்தை நடமாட்டம் இருக்குது. அதனாலேயே உங்களுக்கு காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் தான் அலோட் பண்ணுறாங்க. நான் இது வரைக்கும் 2 வாட்டி போயிருக்கேன், ஆனால் பார்த்ததில்ல. ஆனால் நியூஸ்லலாம் போட்டுருக்காங்க, அதில் பார்த்துருக்கேன். ஓம் முருகா.